மக்களே இந்த பொன்ராஜ்ன்ற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள ரொம்ப இழிவா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய கான்ட்ரோவர்சி போயிட்டுருக்கு. அது அவரு பேசினது ரொம்ப பெரிய தப்பு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நம்ம சொசைட்டி எங்க போயிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப பயமா இருக்கு. எத நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அச்சுறுத்துது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட எந்த கட்சியுமே முன் வந்து பேசல. அது ஒரு கட்சி சார்ந்து பேச வேணாம். யாருமே வந்து இப்ப டிவிக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுங்கலாம் நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஏன் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அவலத்த வந்து ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்க? அதுவும் அந்த கட்சிக்கு நான் வந்து யாருமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல இன்ன வரைக்கும். அது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இல்லாம ஒரு பொதுஜனத்தை பத்தி பேசுற பிரச்சனை தானே. அவர் வந்து ஒரு பொதுஜனத்துல இருக்கிற ஒருத்தர் தான் பேசியிருக்காங்க அப்படின்றப்ப இது பப்ளிக் இஷ்யூ. பப்ளிக் இஷ்யூல எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்றது தான் நல்லது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க எங்களோட கட்சிக்காரங்க எப்படி பேசியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன இதில் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப விஜய் அவர்களோ சரி, விஜய் அவர்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பப்ளிக்கா ஒரு மீட்டிங்லயோ சரி, இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ சரி, ஒண்ணு பேசியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறது, அவங்க மேல இது பண்றதுன்றது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கீங்க. எல்லாரும் இது எல்லாத்தையும் பண்ணலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற போர்வைக்குள்ள நெறைய பேர் ஒளிஞ்சுக்கிட்டு, அவங்க மேல நெறைய இப்போ டிவிகே ஐ மீன் விஜய் அவர்கள் ஃபோட்டோ வச்சு, இல்ல டிவிகே ஃபிளாக் ஃபோட்டோ வச்சு அவங்களே தப்பா பேசுறவங்க இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். அண்ட் வந்து ட்விட்டர்ல நீங்க அக்கவுண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தப்பா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கே ஒழிச்சு, அது சரியா நடக்கிற மாதிரியே தெரியல. அவங்களே இப்போ என்டிகே ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கெட்ட மாதிரியான மீம்ஸ் அது எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இப்போ சீமான் தான் பொறுப்பாக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஆன்லைன்றது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. இப்போ அதுக்குன்னு ஒரு பெண்ணை தலைக்குறைவாக ஒருத்தர் வந்து இன் கேமரால பேசி அதை பப்ளிஷ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம கண்டிக்கிறது தான் நல்லதே ஒழிச்சு இந்த மாதிரி ஏன் கட்சிக்காரங்களை பாருங்க. அப்போ நீங்களும் ஒரு காலத்தில் வந்து என்னோட இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலப்பா, இது யாரோ ஒருத்தவங்க என்டிகே சார்பாக பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்கு எப்படி நாங்கள் பொறுப்பாவோம்னு சொல்லிட்டு நீங்களே மேடையில் பேசினவர் தான் சொல்ல போனால். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. சீமான் அவர்களே ரொம்ப ரொம்ப கொச்சத்தனமாக நடந்துக்கிற தயவு நிறுத்திடுங்க. அண்ட் வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த விஷயத்த. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்றனால மட்டுமே அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை இல்லை ஒரு பெரிய மதிப்பு வந்துடாது. ஓகேங்களா? நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் உங்கள் மேலே இருக்க மரியாதை, உங்கள் மேலே இருக்க மதிப்பு எல்லாமே கூடும். இந்த மாதிரி எச்சத்தனமாக நடந்துக்கிறது விட்டு போகிற ஒரு தலைவனாக நடந்துக்க வாய்ப்பு இருங்க. சீமான் அவர்கள் என்டிகேல இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியமும் வளராது, நாம் தமிழர் கட்சியும் வளராது. அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க நீங்கள் தொண்டர்களை வச்சு. நன்றி.